ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு சண்டே vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லஞ்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். சிக்கன் பிரியாணி தான் வந்து பண்ண போகிறேன். மார்னிங்கே வந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு. பிகாஸ் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஜெர்மன் ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணுறதுக்காக வந்து போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் பிரியாணி கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு கொஞ்சம் ஏர்லியராகவே பண்ணிடலான்னு காலையிலே வந்து சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு 2 மணி நேரம் அந்த மாதிரி ஊறினா நல்லா வந்து நமக்கு சாஃப்டாக இருக்கும் சிக்கன். அதனால் அதுக்கு தேவையான மசாலா எல்லாமே போட்டு கொஞ்சம் வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே சேர்த்து மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன். அண்டு பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பாட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் கடலெண்ணெய், அதுக்கப்புறம் வந்து பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இது எல்லாமே சேர்த்துட்டு அன்னாச்சி மொக்கு இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி அது கூட சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுற போகிறேன். இது கூட கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி எல்லாமே வந்து சேர்த்துக்க போகிறேன். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் மீடியம் ஸ்பைசி லெவலில் தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து ஏன்னா அவங்களுக்கு கொடுத்து விடுறதுனால அவங்க ஸ்பைசி வந்து சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப ஓரளவுக்கு சாப்பிடுவாங்க, பட் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க நம்ம அளவுக்கு. ஸோ அதனால் வந்து ரொம்ப கம்மியாக வந்து சேர்த்துருக்கேன். சிக்கனில் சேர்த்த மசாலா மட்டும்தான் வந்து நான் அப்படியே வந்து வச்சுக்க போகிறேன். இப்போ எங்களுக்கு மட்டும் பண்ணுறது அப்படின்னா வந்து நான் வெங்காயமெல்லாம் வதக்குறோம் இல்லையா, அப்போயும் வந்து நம்மளோட மசாலா வந்து காரப்பொடி 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த மேரினேட் பண்ண சிக்கனையும் அது கூட போட்டு பெரட்டுவேன். பட் இந்த டைமில் வந்து நான் சிக்கனில் மேரினேட் பண்ண மசாலாவோடையே வந்து அப்படியே வந்து நிப்பாட்டிட்டேன். நமக்கு வந்து மீடியமாக வேணும்னு. ஸோ இதை நல்லா வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துற போகிறேன். நான் இன்றைக்கி வந்து சீரக சம்பாவில் தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ ரைஸ் வந்து ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிறேன். ஸோ சிக்கன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துற போகிறேன். 1 கப்புக்கு 2 கப் அளவு தண்ணி. ஏன்னா நான் தம் போட்டு தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த சீரக சம்பா ரைஸையும் இது கூட வந்து சேர்த்துற போகிறேன். அந்த ரைஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஹவராக வந்து ஊற வச்சுருக்கேன். நான் யூஸ்வலாக வந்து பிரியாணி வந்து சீரக சம்பா ரைஸில் தான் வந்து பண்ணுவேன். அந்த ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ரொம்ப ரேர் தான். ஏன்னா அதோட டேஸ்ட்டு எங்களுக்கு அவ்வளோவா வந்து பிடிக்கல. ஸோ அதனால் வந்து சீரக சம்பா ரைஸில் தான் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ரைஸும் தண்ணியும் வந்து ஒரு லெவலுக்கு வர்ற வரைக்கும் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட போகிறேன். அதுக்கப்புறம் தம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரைத்தாக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட் தான் வந்து துருவிட்டு இருந்தேன். அண்டு முதல் நாள் கடைக்கு போகும்போது வெள்ளரிக்காய் வாங்குறதுக்கே மறந்துட்டேன். ஸோ அதனால் வந்து வெங்காயமும் கேரட்டும் வச்சு ரைத்தா பண்ணிடலான்னு கொஞ்சம் வெங்காயம் வந்து கம்மியாக போட்டுக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கணும், ஜெர்மன் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் எல்லாமே மீடியம் ஸ்பைசி லெவலில் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நமக்கு ரைஸ் வந்து கரெக்டாக வந்து கொஞ்சம் மேலே வந்துருச்சு. ஸோ அதனால் இப்போ தம் போட்டலான்னா அடியில் ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு மேலே கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன், நெய் வந்து சேர்த்துக்கிறேன். அது வந்து கொஞ்சம் நமக்கு சாஃப்டாக இருக்கும். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து வரன்னு இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு கல் தூக்கி மேலே வச்சுட்டு நல்லா வந்து ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். அண்ட் நம்மளோட பிரியாணி சூப்பராக தம் போட்டு எடுத்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் நல்லா ஒரு ஷார்ப்பான கரண்டியை வச்சு இந்த மாதிரி வந்து சைட்லேருந்து எடுத்து விட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு வந்து உடையாமல் பீசஸ் எல்லாம் கரெக்டாக வந்துடும். அண்ட் நான் வந்து லெக் பீஸ் மட்டும்தான் போட்டு அப்படியே பண்ணியிருந்தேன். ஏன்னா அவங்களும் ரொம்ப வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நான் அவ்வளோவா சாப்பிடவே மாட்டேன். ரொம்ப கம்பல் பண்ணாங்கன்னா ஒரு பீஸ் அவ்வளோதான், அதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நான்வெஜ்ஜினாலே வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். நான் வெஜிடேரியனில் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவேன். பட் நான்வெஜ் வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் வந்து எடுத்துக்கிறது. அது அப்படியே பழகிடுச்சு எனக்கு. மேரேஜுக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் இந்த மாதிரி நான்வெஜ்லாம் சாப்பிட ஆரம்பித்தேன். அப்படின்றதுனால அப்படியே வந்து நான் கம்மியாகவே எடுத்துக்கிட்டேன். ஸோ நிறைய எடுத்துக்க முடியலை. ஸோ அதனால் கம்மியாக தான் வந்து சாப்பிட முடியுது. அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே இதை வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி ஒரு பேக்கில் போட்டு கொடுத்தாச்சு.
ஸோ என் ஹஸ்பண்ட் கிளம்புன பிறகு வந்து பார்த்திங்கன்னா நான் கிச்சன் ஒர்க் தான் இருந்தது. பட் அதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் முதல் நாள் வந்து ஷாப்பிங் போயிருந்தோம். ஸோ அதில் வந்துட்டு ஒரு சில பொருள்லாம் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதெல்லாமே வந்து நம்ம பார்த்துடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சண்டே வந்து எந்த ஷாப்புமே இருக்காது. ஸோ ஜெர்மனியில் சாட்டர்டே தான் நம்ம வந்து எல்லாமே வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் சாட்டர்டே வாங்கி வச்சுக்கணும். சண்டே ஒரு நாள் மட்டும் வந்து எந்த ஷாப்புமே இருக்காது, ஈவன் சூப்பர் மார்க்கெட் கூட. ஸோ நான் வந்து ஷாப்பிங்லாம் வந்து முதல் நாள் நல்லா முடிச்சுட்டு அங்கே வந்து நான் ஆக்சுவலி நிறைய ட்ரெஸ்ஸஸ் எடுக்கலாம் அப்படின்னு தான் போயிருந்தேன். ஏன்னா கொஞ்சம் சம்மர் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி எடுக்கலாம் தான் போயிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து போட்டு பார்த்தேன். எனக்கு எதுவுமே வந்து பார்த்த உடனே எடுக்கணும் அப்படின்னு தோணலை, பிடிக்கவும் இல்லை. ஸோ அதனால் வந்து அதை எடுக்கல. அண்ட் ரொம்ப நாளாக என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த இந்த ஒயிட் ஸ்னீக்கர் தான் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் அங்கேயே போட்டு பார்த்துட்டு தான் நான் வந்து இந்த இதை எடுத்திருந்தேன். அண்ட் வீட்டுக்கு வந்து சரி இன்னொரு தடவை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் எப்போவுமே வந்து நம்ம இந்த மாதிரி ஏதாவது பொருள் வாங்கிட்டு வந்திருந்தால் மறுநாள் வந்து காலையில் அதை எடுத்து பார்க்குறது, போட்டு பார்க்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே பண்ணுவேன். ஸோ அதனால் அதே மாதிரியே வந்து இந்த தடவையும் சரி பண்ணலாம், போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை போட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நடந்து பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்பிரிட் அப்படின்ற ஒரு பிராண்டு தான். அண்டு ரொம்ப நாளாக வந்து ஒயிட்டில் ஃபுல் ஒயிட்டில் வாங்கணும் அப்படின்னு நினச்சது. ஸோ கண்டிப்பாக கடைசியாக வந்து வாங்கிட்டேன். அண்ட் இந்த ஷூ வந்து பார்த்திங்கன்னா 20% ஆஃபரில் இருந்தது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷூவோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 39.99 யூரோ. நான் வந்து 31.99 யூரோக்கு வந்து வாங்கினேன். ஸோ 20% ஆஃபரில் ரொம்ப நல்லாவும் இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த ஷூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இப்போ கிச்சன் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா எல்லா பொருளும் அங்கங்கே வந்து போட்டு வச்சுருந்தேன். காலையிலேருந்து குக்கிங் வேலையெல்லாம் வந்து பண்ணதுனால. ஸோ அதனால் அது எல்லாத்தையும் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கிச்சனை லைட்டாக வந்து வைப் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அண்டு சிக்கன் பிரியாணி இந்த மாதிரி ஏதாவது பிரியாணி வெரைட்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் சேர்த்தே வந்து பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் வந்து குக்கிங் வேலை வந்து காலையிலே முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த வீடியோ ஷூட் பண்ண அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மதர்ஸ் டே. ஸோ அதனால் எல்லா மாம்ஸ்க்குமே வந்து என்னோடய மதர்ஸ் டே விஷஸை வந்து மறுபடியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்துட்டு நான் வந்து விஷஸ் வந்து போட்டிருந்தேன். அண்டு கம்யூனிட்டி போஸ்ட்லேயே வந்து நான் ஒரு சில அப்டேட்லாம் வந்து கொடுப்பேன். ஸோ அதனால் கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து நான் கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃபுல்லாகத்தையும் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். அண்டு அடுப்புக்கிட்ட மட்டும்தான் வந்து ரொம்ப டர்ட்டியாக கிடந்தது. ஸோ அதனால் அதை மட்டும் அப்படியே வந்து க்ளீன் பண்ணிடலான்ட்டு வாரத்தில் ஒரு நாள் டீப் க்ளீன் பண்ணுவேன். அப்போ வந்து நமக்கு அந்த ஓரங்களில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிடலான்னு. அண்ட் இப்போ சும்மா வந்து அப்படியே வைப் பண்ணி எடுத்துடலான்ட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்டு இந்த அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏதாவது ரொம்ப சிந்தினா கூட அப்படியே வந்து நமக்கு வந்து கரை மாதிரி படிஞ்சிரும். ஸோ அதனால் இதை மோஸ்ட்லி நான் டெய்லி வந்து எப்படியாவது க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு தான் பார்ப்பேன். ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக டீப் க்ளீன் பண்ணணும். பட் இருந்தாலும் வந்து ஏதாவது ஒரு கரை அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா கூட ரொம்ப வந்து அப்படியே பளிச்சுன்னு தெரியும். ஸோ அதனால் வந்து ஃபுல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிடலான்னு. அண்ட் நம்மளோட கேஸ் அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா கூட கொஞ்சம் அப்பப்போ க்ளீன் பண்ணால் கூட தெரியாது. பட் இந்த அடுப்பில் அதுவும் ஏதாவது டீ இந்த மாதிரிலாம் வந்து சட்டுன்னு பொங்கிருச்சு அப்படின்னா கூட வந்து ரொம்ப கஷ்டம் இந்த அடுப்பு க்ளீன் பண்ணுறதுக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. நல்லா அப்படியே ஜஸ்ட் நம்ம வைப் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஆனால் வந்து ஏதாவது சிந்துச்சு அப்படின்னா அதை துடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதுலேயும் அது வந்து ஒரு பிளேடு வேறு இருக்குது. அதை வச்சு தான் வந்து அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் அது நல்லா போகும். நெக்ஸ்ட் வந்து சிங்க் ஏரியாவையும் அப்படியே வந்து க்ளீன் பண்ணிடலான்ட்டு நான் வந்து இந்த சாப்பிங் போர்டு வந்து சிக்கன் ஃபிஷ்ஷு இதெல்லாம் வந்து கட் பண்ணுறதுக்குனே தனியாக வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் அந்த சிக்கனோட அந்த மேலே ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறதுக்காக அதெல்லாம் யூஸ் பண்ணேன். ஸோ அதனால் வந்து இது எல்லாத்தையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சிங்கை வந்து நல்லா க்ளீன் பண்ணிடலான்னு. ஸோ நான் என்னோடய பெரிய சாப்பிங் போர்டில் தான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கிறது, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் எல்லாமே. இந்த சின்னதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு அந்த மாதிரி நான்வெஜ்ஜுக்குன்னு தனியாக வந்து ஒன்று
வச்சுருக்கேன். ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி சண்டே இல்லையா, ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு சில பொருட்கள்லாம் வந்துட்டு ரீஃபில் பண்ணணும். ஸோ அதனால் வந்து அது எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். அண்ட் இந்த பாக்ஸ் வந்து நேற்றுக்கு ஷாப்பிங் போகும்போது வாங்கிட்டு வந்திருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பார்ட்மெண்ட் 3 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இதில் வந்து நான் கொஞ்சம் இந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் வந்து போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் தனித்தனி பாட்டிலில் வந்து வச்சுருந்தேன். ஸோ அந்த பாட்டிலையும் நான் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு போடணும். ஸோ அதனால் இதில் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் இந்த பாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய அடுப்புக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ட்ராவரில் தான் வந்து வைக்கிறேன். அங்கே தான் வந்து கொஞ்சம் நம்மளோட மசாலா எல்லாமே வச்சுருக்கேன். அண்ட் அஞ்சரை பெட்டியும் அங்கே தான் வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த கடுகு உளுத்தம்பருப்பு இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்கேன். அண்ட் சைடில் வந்து இந்த பாக்ஸ் அப்படியே வச்சிடலான்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மசாலா பொடி வந்து காலியாகி அந்த பாட்டிலை வந்து முதல் நாளே வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனால் ட்ரை ஆன பிறகு இந்த மாதிரி வந்து மசாலா பொடியை அதில் எடுத்து போட்டுற போகிறேன். இது நான் ஊர்லேருந்தே வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வீட்டு மசாலா பொடி தான். எல்லாத்துக்கும் நான் இதுதான் இந்த யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதை எல்லாத்தையும் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அண்ட் அந்த வீக் வந்து நமக்கு ரொம்ப டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சில பொருட்கள்லாம் வந்துட்டு ரீஃபில் பண்ணுறது இது எல்லாமே வந்து அண்ட் சண்டேவே வந்து நான் பண்ணி வச்சிருவேன். ஏன்னா சண்டே எனக்கு நிறைய டைம் கிடைக்கும். இங்கே தான் நமக்கு வந்து கடைகள் இருக்காதே. ஸோ அதனால் வந்து நிறைய டைம் கிடைக்கும். அந்த டைமில் என்னென்னலாம் வந்து கம்மியாக இருக்கோ அதெல்லாம் வந்து ரீஃபில் பண்ணி வச்சிருவேன். அண்ட் இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.